வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. நேத்தோட பரப்புரை பிரச்சாரம்லாம் முடிஞ்சிச்சு. நாளைக்கு 23ஆம் தேதி வாக்கு செலுத்துகிற நாள். நேத்து அண்ணன் கடைசியா போட்ட நாடகம் இருக்கு பாருங்க, வேற லெவல் நாடகம். ஏற்கனவே அண்ணன் பவன் கல்யாணம் பார்த்து பக்காவா காப்பி அடிச்சாரு. மொத்தமா வீடியோ பண்ணி வெளியிட்டு அண்ணன் கதையை முடிச்சு விட்டுருக்காங்க. இடையில அவங்க இணையர் சங்கீதாவுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, கதறி இருக்காரு அண்ணன் விஜய். இதை தாண்டி பெத்தவங்களெல்லாம் அனுப்பி அப்படி சிம்பத்தியை கிரியேட் பண்ணியிருக்காரு. அப்புறம் தற்கூரிகளை வழக்கம் போல நம்ம ஆளுங்க வச்சு செஞ்சிருக்கிறாங்க. என்ன நடக்குது தோழர்களே? பரப்புரை பிரச்சாரம் நேத்து 6 மணியோட முடிஞ்சிச்சுங்க. எல்லாரும் இறுதி கட்ட பரப்புரையில் அப்படி நெருப்பா அலைஞ்சிட்டு இருந்தாங்க. நம்ம அண்ணன் வழக்கம் போல வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு ஒரு தலைவன் எப்படி பேசக்கூடாதோ அப்படி பேசியிருந்தார். நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்க எதை வேணாலும் பேசலாங்க, நாமளே கவனமா பேச வேண்டியிருக்கு. ஆனா சாதாரணமா தெருவில் இருக்கிற சின்ன பசங்க போல விஜய் மேடையில் ஏறி நின்றுகிட்டு பஞ்ச் டயலாக் பேசுறதும் குற்றஞ்சாட்டுவதும், அரசியலுக்கு வந்து 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் இருந்த தலைவர்களை கிண்டல் பண்றதும் ஒட்டாங்கையில டீல் பண்றது. யார் இருந்தாலு சோத்துக்காக அரசியலுக்குள்ள வந்தவன், சாப்பாட்டுக்காக இதுல 200 கோடி தான் சம்பாதிக்க முடியுது, இங்க வந்தா நிறைய பேரம் பேசுவாங்க, பக்காவா சம்பாதிக்கலான்னு பக்கா ஸ்கெட்ச் போட்டு உள்ள இறங்கினா ஒரு பீஸ். இவர் தான் தக்குரியா இருக்காருன்னா இவங்க தம்பிங்க அதை விட தக்குறீங்க. விஜய் 10 பேப்பர் பாப்பா, 10 பேப்பரை தூக்கிட்டு வந்துவாரு, பாப்பா மாதிரி உளருவாரு, அரசியலே தெரியாது, ஏற்கனவே இருக்கிற திட்டங்களை புது பேர்ல வாசிப்பாரு. இப்படி 10 பேப்பர் பாப்பா தான் நம்ம அண்ணன். அண்ணன் இப்படி இருந்தா தம்பிங்க எப்படி இருப்பானுங்க? அதுல ஒரு தம்பி ரொம்ப நாளா தேடிட்டு இருந்த வீடியோ இன்னைக்கு சிக்கிருச்சு. ஒரு பையன் கேட்குறான், என்னங்க 12,000 கோடி நாங்க முதலீடு எடுத்துட்டு வந்தோன்றீங்க, பல ஆயிரம் பேருக்கு நாங்க வேலை கொடுக்க போறோன்றீங்க, ஆனா முதலீடு எடுத்துட்டு போய் எங்க கட்ட போறீங்க? ஃபேக்டரி ஒசூர்ல போய் கட்ட போறீங்க, என்ன நியாயம் அது அப்படின்னு கேட்டிருக்காரு. எனக்கு என்னன்னா, தம்பி எந்த நினைப்புல கேட்டிருக்காருன்னா, ஒசூர் தமிழ்நாட்டுல நினைச்சுக்கிருக்காரு, ஒசூர் கர்நாடக மாநிலத்துல இருக்கு, நம்மள ஏமாத்துறாங்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. பாருங்க, முதலீட்டு இழுக்கிறாங்க. முதலீடு என்ன பண்றீங்க? 12,000 கோடிக்கு முதலீட்டு ஒசூர்ல போய் வைக்கிறாரு. இங்க தமிழ்நாட்டுல ஒசூர்ல வைக்கிறாரு. 49,000 பேத்துக்கு வேலைங்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன 49,000 வேலை தந்துருங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தனை பேத்துக்கு வேலை? அந்த லிஸ்ட் ஐயோ, உண்மையிலே தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்குங்க. யாருங்க இதுங்கெல்லாம்? அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், பாண்டிச்சேரி முதலமைச்சரும் ஸ்டாலின் தானே, அப்புறம் நாங்க கேட்க மாட்டோமா அப்படின்னு ஒருத்தவங்க வந்துச்சான். ஆக மொத்தம் இவனுங்களுக்கு லேண்ட்ஸ்கேப்பும் தெரியல, பாலிடிக்ஸும் தெரியல, சமூக நீதிக்கு அர்த்தம் தெரியல, எதுவுமே தெரியாம ஒரு கும்பல் உருவிக்கிட்டு இருக்கு, எதுவுமே தெரியாம ஒரு கும்பல் கதறிக்கிட்டு கிடக்கு. இது பரவாயில்லங்க, நம்ம ஆளுங்க விசில வச்சு செஞ்சுட்டாங்க. அதுலயும் குறிப்பா 2 பொண்ணுங்க உட்காந்து பிரிச்சு விட்டாங்க. விசில் பீன் அந்த பொண்ணு ஊதுது. ஊதுனோடனே அந்த பாப்பா சொல்லுது, ஸ்டாப் வந்துருச்சு இறங்க, தாம்பரம் வந்துருச்சு இறங்க, கீழ்பாக்கம் வந்துருச்சு இறங்க, ஏர்வாடி வந்துருச்சு இறங்குங்க. என்னது இப்படி விசில் அடிச்சா ஏர்வாடி வந்துருச்சு இறங்குங்களா? சரின்னு திரும்ப ஒரு தடவை ஊதுறாங்க. சரி எல்லாரும் இறங்கிட்டாங்க, கிளம்பு, வண்டி கிளம்பட்டோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் திரும்ப ஊதுறாங்க, குப்பை வண்டி வந்துருச்சு, வச்சு செஞ்சுட்டாங்க. பாருங்களேன், அதெல்லாம் எங்கேயும் போகாது. பாத்தீங்களா? ஆமா, எப்படி தாம்பரம் வந்துருச்சு இறங்குங்க, தாம்பரம் வந்துருச்சு இறங்குங்க, அப்படிதான் கண்டக்டர் ஊதுவாரு. தாம்பரம் வச்சு இறங்குங்க, குரோம்பேட்டை வந்துச்சு இறங்குங்க அப்படிம்பாரு. இங்கிட்ட ஏர்வாடி வந்துருச்சு இறங்குங்க, கீழ்பாக்கம் வந்துருச்சு இறங்குங்க அப்படிம்பாங்க. கீழ்பாக்கம் வந்துருச்சு இறங்குங்களா? ஆமா, இறங்கிட்டாங்க போங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு முன்னால வரைக்கும் ஒரு விசிலுங்கிறது கண்டக்டரா இருக்குது, புரியுதுங்களா? ஆனா நாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் விசிலுக்கான மரியாதையே மாறி இருக்கு. குப்பை வண்டி வந்துருச்சுப்பா, குப்பை எடுத்தாந்து போடு. குப்பை வண்டி வந்துருச்சு. ஆமா, நீங்க ஏதாவது விசில் கொண்டு வந்திருக்கீங்களா? இப்படி ஒரு பக்கம் அடிக்கும் போது நம்ம அண்ணனுக்கு கொஞ்சம் கூட சுய புத்தி இல்லை. தமிழக வெற்றி கழகத்துக்கு சுய புத்தி இல்லை. அவர் அண்ணன் இந்த பேட்டர்ன் டிரெஸ் எங்க இருந்து வந்துச்சு? அண்ணன் ஒரு வெள்ளை சட்டையும் இப்ப காக்கி மாதிரி லைட் காக்கில ஒரு பேண்ட்டும் போடுறாரு. இது எங்க இருந்து காப்பி அடிச்சாருன்றீங்க? ஆந்திரா முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் இருந்து காப்பி அடிச்சது, ஜெகன்மோகன் இருந்து காப்பி அடிச்சது. பாருங்களேன், இது பரவாயில்லங்க. மொத்தமா பவன் கல்யாணம் காப்பி அடிச்சிருக்காரு. பவன் கல்யாண பவர் ஸ்டார் மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம ஊர் பவர் ஸ்டார் காமெடியன், அந்த ஊர் துணை முதலமைச்சர் காமெடியன், அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த பவர் ஸ்டார பவன் ஸ்டார காப்பி அடிச்சு வச்சிருக்கு நம்ம பீஸ். தமிழ்நாட்டு காமெடியன் என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுங்களா? தரையில உட்கார்றாருங்க. தரையில உட்கார்ந்தா என்ன, நாங்கெல்லாம் உட்காரலையா? உடனே அண்ணன் தரையில உட்கார்ந்து ஒரு போட்டோ, எளிய மனிதர்
பவன் கல்யாண் இளநி குடிச்சா நம்ம அண்ணன் இளநி குடிப்பாரு. பவன் கல்யாண் சர்ச்சில் முட்டி போட்டு உட்காந்தா நம்ம அண்ணன் முட்டி போட்டு நடந்துருவாரு. பவன் கல்யாண் கூட்டத்துல அம்பு விட்டா நம்ம அண்ணனும் அம்பு விடுவாரு. பவன் கல்யாண் கூட்டத்துல ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சினாரு, முத்தம் கொடுத்தாரு, தோல்ல தூக்கி வச்சாருன்னா நம்ம அண்ணனும் தோல்ல தூக்கி வைப்பாரு. பவன் கல்யாண் போற பிரச்சாரத்துக்கு இடையில தரையில உட்காந்து சாப்பிட்டாருன்னா நம்ம அண்ணன் வண்டியில உட்காந்துட்டு சாப்பிட்ற மாதிரி போட்டா போடுவாரு. இப்படி எதுவுமே சொந்தமா இல்ல, எல்லாம் பெரிய சூப்பர் ஸ்டார் பவன் கல்யாண பார்த்து பக்காவா காப்பி பண்ணது பாருங்களேன். இதுக்கு இடையில குடும்பத்தை கொண்டு வந்து நான் நல்லவன் அப்படின்னு நிரூபிக்க பாக்குறாரு. வைஃப் 20ஆம் தேதி பிரஸ் மீட் நடத்துறதா இருந்தது. 20ஆம் தேதி அவங்க பிரஸ் மீட் நடத்தி இருந்தா ஒட்டுமொத்த விஜயோடைய மொத்த மனக்கணக்கும் போயிருக்கும். நினப்புல மண்ணள்ளி போட்டிருப்பாங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, 5 ஸ்டார் ஹோட்டல் அந்த அம்மாவை கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணி 35 கோடியை கையில கொடுத்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. வெளியே பேசிடாத அப்படின்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. தான் மேல இருக்கிற தவற மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்கன்னு பாருங்க. குற்றம் செஞ்சவன் ஒத்துக்கிட்டு ஆமான்னு அவன் சரி செய்யறவன் தலைவனாகலாம். ஆனா தப்பையெல்லாம் மூடி மறைக்கிறவன் ஒருபோதும் தலைவனாக முடியாது. இவர் 2வது ரகம். அவங்க அப்பா அம்மா 60வது கல்யாணத்துக்கே போகல, தனியா அனாதையா உட்காந்து அவங்க கேக் வெட்டினது நமக்கே மனசு கஷ்டமா இருந்துச்சு. அவங்க இது வரைக்கும் தனியா தான் இருந்திருக்கிறாரு. அவங்க அப்பா எஸ்.ஏ. சந்திரசேகர் பல இடங்கள்ல பேட்டியில சொல்லியிருக்காரு, மாசத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுவாராம். அதாவது அவர் எடுத்தாருன்னா பேசுவாங்களாம். இவர் என்ன மேல இருந்தா குதிச்சாரு? எங்க பெத்த அப்பா அத்தா கிட்டயே தொடர்புல இருந்து வெளியே இருக்காருங்க, அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருக்காரு. இவரை எங்கங்க நீங்க தூக்கிட்டு வந்து மக்கள் தலைவர் அப்படியே அறுத்து தள்ளிடுவாருன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? இது பரவாயில்லங்க. அவங்க அப்பாவை கூட்டு வந்து இப்ப பேச வச்சிட்டு இருக்காரு. அவங்க அப்பா எங்க எந்த குடும்பத்துலங்க பிரச்சனை இல்லை அப்படின்றாரு. அப்பா உங்க குடும்ப பிரச்சனை பெரும் பிரச்சனைங்க. பெத்த அப்பையும் கூட பேச மாட்டாரு, ஆத்தா கூட பேச மாட்டாரு, பிள்ளைங்க 2ஐயும் நடுத்தரவுல நிப்பாட்டுவாரு, பொண்டாட்டி காலில் விழுந்து எல்லாத்தையும் சமரசம் பண்ணுவாரு. ஆனா பொண்டாட்டியே ஒர்த்தே இல்லைன்னு மேடையில சொல்லுவாரு. அப்புறம் தனக்கு விருப்பமான பொண்ணோட ஊர் ஊரா போவாரு. அதெல்லாம் பயங்கரமான வேலை. எல்லா வீட்லயும் இதான நடக்குது. சரிதான் மிஸ்டர் எஸ்.ஏ. சந்திரசேகர், நீங்க சொன்னது கரெக்ட். அதுலயே அவங்க அம்மாவை திருப்பதி கோயில்ல போய் என் மையம் முதலமைச்சராகணும் வேணுனாராம். ஏமா பெருமாளுக்கு தலைவலியை உண்டாக்குறீங்க? அவரையே மண்டையில் இடிச்சுட்டு உட்காந்துருப்பாரு. இந்த கும்பலோட என்ன பண்றதுன்னு நீங்க வேற ஒரு தலைவலியை கொடுக்கலாமா? உங்க மகன் யாருன்னு உங்க மனசாட்சிக்கு தெரியாதா? எதுக்கு இந்த நாடகம்? இத்தனை நாடகம் போட்டு ஒருத்தன் வந்தா அவன் எப்படி நேர்மையான அர்த்தம்? ஒரு பக்கம் குழந்தைங்களை வச்சு அவங்க வீட்டாளர்கள் எல்லாம் வீடியோ போட வச்சு அதை வெளியே போட்டுட்டு இருக்கானுங்க. நேத்துல இருந்து குழந்தைங்க வீடியோ வெளியே வந்துட்டு இருக்கு. அம்மா டிவிக்கே அதான் ஓட்டு போடணும், விஜய் அங்கிளுக்கு தான் ஓட்டு போடணும், அம்மான்னு அழுகிற வீடியோக்கள் 100 பார்த்துட்டேன். அப்ப அது ஒரு பேட்டர்னா வெளியே போடுறாங்க. இன்னொரு பக்கம் பொய் வீடியோக்கள். இங்க பாருங்க, உதயநிதிக்கு போடணும்னா விசில் சின்னத்துல போடுங்க அப்படின்னு தம் பாட்டியை ஏமாத்துற பேத்திகள். இது பாஜக பண்ணுச்சு. ரெட்டையில தான் தாமரை ஆயிடுச்சுன்னு பாஜக சொல்லி அந்த வீடியோ வைரல் ஆச்சு 2021 2019 நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் அப்படி ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அந்த பாட்டி கிட்ட ரெட்டல்ல தாமரை ஆயிடுச்சுன்னு பாஜகக்காரன் போய் சொன்ன மாதிரி பாஜகவின் திரைப்பட பிரிவு தான் விஜயோடைய அணி. பாஜகவுடைய திரைப்பட பிரிவா இருக்கக்கூடிய விஜய் அணி நேத்துல இருந்து உதயசூரியன் தான் விசிலா மாறிடுச்சு அப்படின்னு பொய்ய சொல்லிட்டு இருக்கு தம் பாட்டிங்கிட்ட. எவ்வளவு கேடுகட்ட கும்பல்னு பாத்துக்கங்க. இது இடையில விஜய் நேத்து ரோட் ஷோ போகும்போது சரியான சம்பவம் நடத்தி விட்டு இருக்காங்க. விஜய் ரோட் ஷோ போறாரு, மேல அந்த பால்கனியில நின்னு திமுக கொடிய ஆட்டி விஜய கதற விட்டு இருக்காங்க. பாருங்க. விஜய் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, அரசியல்னா அப்படியே வந்து அப்படியே சோ காமிச்சு பொய்யும் புரட்டையும் அடிச்சு விட்டு பணத்தை தள்ளி விட்டு வாய் கிளிய பேசி விட்டு முடிச்சு விட்டுறலான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அப்பனுக்கு அப்பங்கெல்லாம் அரசியல் இருக்கிறானுங்க, சும்மா சதறிச்சு விட்டுருவாங்க. இன்னொரு விஷயம் இருக்குங்க, அரசியல் அண்ணன் நினைச்சிட்டாருன்னா மாசம் ஒரு தடவை வருவேன். எங்க திருச்சி கிழக்குக்கும் இங்க இருக்கிற பெரம்பூருக்கும் போவாராம் மாசம் ஒரு தடவை. கூமுட்டை மாசம் ஒரு தடவை. எந்த 2 தொகுதிக்கும் போக முடியாது,
ஒரு ஆள் ஒரு தொகுதியில தான் நிக்க முடியும். 2 தொகுதியில ஜெயிச்சாலும் ஒரு தொகுதியில தான் அவர் செயல்பட முடியும். இன்னொரு தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்துடும். இதை நம்ம ஆல்ரெடி பல வீடியோக்கள் போட்டோம். கொஞ்சம் கூட அடிப்படை அரசியல் அறிவற்ற சட்ட நுணுக்கம் தெரியாத பெரிய சட்ட ஞானியெல்லாம் இருக்க வேணாம், அடிப்படை சட்டம் தெரியாத ஒரு தற்கொலையா இருக்காரு நம்ம அண்ணன். இந்த லட்சணத்துல மாசம் ஒரு முறை போய் 2 தொகுதியும் பார்த்துட்டு வருவாராம். மாசம் ஒரு தடவை பார்க்குறவன் தலைவல்லனே, நீ என்ன விருந்துக்கா போற? அந்த தொகுதியில அந்த மக்கள் தங்கள் பிரச்சனையை சொல்லுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்னா அங்கேயே உட்காரணும். 24 மணி நேரம் பிரச்சனை வரும். கல்வி பிரச்சனை வரும், கல்வி நிலையங்கள்ல பிரச்சனை ஏதாவது வரும், நீங்க தலையிட வேண்டியது வரும். வியாபாரிகளுக்கு இடையில ஏதாவது பிரச்சனை வரும், நீங்க தலையிட வேண்டி வரும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும், நீங்க தலையிட வேண்டியது வரும். யாராவது உதவி கேட்டு வந்து நிப்பாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டி வரும். 4 பிள்ளைங்க படிக்க வைக்கணுன்ற சூழல் வரும், அதை செய்ய வேண்டி வரும். இவ்வளோ வேலை இருக்கு. இதெல்லாம் நான் சொன்னது லட்சத்துல 4, சரிங்களா? லட்சம் வேலை இருக்கும். இவரும் மாசத்துக்கு ஒரு தடவை போய் அறுத்து தள்ளிடுவாராம். விஜய் எல்லாம் பார்த்தாலே பச்சை நாவியா இருக்குங்க. விஜய் ஜெயிக்கணுன்றக்காக எதை வேணாலும் செய்வாருன்றது ஊரு தெரிஞ்சுக்குச்சு. வாய்க்கு வந்ததை உளர்றது, தலைவர்களை கேவலமா பேசுறது. நீங்க 1000 பிரச்சனை இருந்தாலும் எடப்பாடி அண்ணன் தான் நம்ம பேசுறோம். எடப்பாடியோட நம்ம எப்படியா இருக்கோம்? எடப்பாடியோட நமக்கு கருத்து முரண்பாடு உச்சபட்சமா இருக்குங்க. ஆனா எடப்பாடி அண்ணன் தானே சொல்றோம், குஷ்பு அக்கான்னு தானே சொல்றோம், வானதி அக்கான்னு தானே சொல்றோம். அப்ப குறைந்தபட்ச அடிப்படை நாகரிகம் வேணாமா? இவர் தலைவரா வந்தோ, இவர் 2 தொகுதியில் என்ன, இவர் ஜெயிக்கவே கூடாது. ஐயோ, பாஜக RS சங்க பரிவார் கும்பல் எதெல்லாம் செய்ய நினைச்சோ அதெல்லாம் பக்காவா செஞ்சு முடிச்சிருக்காரு விஜய். வேரோட புடுங்கி எறிய வேண்டிய ஆபத்து விஜய்.